இந்த கடுமையான கோடை வெயில வேஸ்ட் பண்ணாமல் நாம் வடகம்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு மழைக்காலத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நாம் வெங்காய வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெங்காய வடகம் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி கடைகளில் கூட அந்த டேஸ்ட்டில் கிடைக்காது. வெல்கம் டு ஆதிரா ஜங்ஷன். தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றிகள். நான் 3 கிலோ அளவு சின்ன வெங்காயம் வாங்கி உரித்து வச்சுருக்கேன். அதோட தலைப்பகுதி, அந்த வாலில் காம்பு பகுதி இருக்கு இல்லையா, இதையெல்லாம் நறுக்கி தனியாக எடுத்துட்டு அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஒரு மரத்துக்கடியிலையோ செடிக்கடியிலையோ போட்டு வைக்கலாங்க. இப்போது வெங்காயத்தை நான் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டிருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு வெங்காய வடகம் ஈஸியாக நல்லா காஞ்சி வரும். ஸோ இப்போ வெங்காயம் நறுக்கி ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு அரைக்காப்படி உளுந்து, அதாவது 200 கிராம் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். வத்தல் வந்து ஒரு 80 கிராம், எண்ணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 60 வத்தல் இருக்குங்க. நல்ல காரமான வத்தல் தான் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். அதோட அரை ஸ்பூன் அளவு குருணைக்காயத்தூள், அதாவது தூளாக இல்லாமல் குருணையாக இருக்கும்ல அந்த பெருங்காயத்தூளும், 3/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு கொப்பு அளவு கருவேப்பிலை. இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருள். அதோட ரொம்ப முக்கியமானது கல்லுப்பு. இது தான் நம்ம வடகத்தை வண்டு விழாமல் 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் வச்சுருக்கோம். அரைக்காப்படி தலை தட்டின அளவுக்கு நான் கல்லுப்பு எடுத்திருக்கேன். உப்பு கூட இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆனால் வடகம் காய காய சரியாக வந்துடும். உங்களுக்கு ரொம்ப அதிகம்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ வத்தலை நல்லா காம்பை கிள்ளி போட்டுட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ உளுந்தையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது ரெண்டும் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அது ஊறுற டைமில் வெங்காயத்தை ஒரு காட்டன் துணியில் விரித்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. வெங்காயம் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கலண்டு சின்ன சின்ன பீசஸாக வரும். அது போக கொஞ்சம் காத்தோட்டமாக உணர்ந்து இருக்கும். இப்போது கிரைண்டரில் அந்த உளுந்து ஊற வச்ச மிளகாய் வத்தலை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க கல்லுப்பையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வெங்காயத்தோட இப்போ 1/4 கிலோ அளவு பூண்டை உரித்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு அதையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். அது போக மஞ்சத்தூள், காயத்தூள், கடுகு, சீரகம், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா நம்ம இப்போ கலந்து விட போகிறோம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதோட நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த மாவையும் இதோட சேர்க்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கமாக கொஞ்சம் சேர்த்துட்டு அதை நல்லா வெங்காயத்தோட நல்லா பிணைஞ்சி விட்டுறணும். நல்லா கலந்துட்டு அடுத்து மீதம் இருக்கிற அந்த மாவை அந்த பகுதியில் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துட்டு கடைசியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று போல் நல்லா கலந்து வரும். இது வந்து நம்ம கொஞ்சம் மெதுவாக நல்லா பொறுமையாக செஞ்சோன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான வெங்காய வடகம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து போட்டு கடைசியில் நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பொதுவாக வெங்காயம் வந்து உடம்புக்கு நல்லது. நம்ம அதோட பூண்டு, கருவேப்பிலை, காயம், உளுந்தெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ இது உடலுக்கு ரொம்ப நல்லதும் கூட. இப்போது நம்ம வடகத்தை வந்து ஒரு காட்டன் துணியை வெயிலில் விரித்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கணும். அப்படி லைட்டாக ஒரு லேசாக ஒரு உருட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு உடையாமல் வெங்காய வடகம் வரும். இது வந்து வெயிலில் நாளே உங்களுக்கு நல்லா காஞ்சிருங்க. அதுக்கப்புறம் எப்படி பார்த்தாலுமே நீங்கள் ஒரு 4-5 நாள் நல்லா காய வச்சு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு 1 வருஷம் ஆனாலும் வண்டு விழாமல் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இவ்வளோ வெங்காய வடகம் வந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு டே காய வச்சு எடுத்திருக்கு. ஸோ இதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே அடியில் வந்து ஈரமாக தான் இருக்கும். பட் இது எல்லாத்தையுமே அப்படியே பெரட்டி ஒரு தட்டில் கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே மெதுவாக இடுங்க, உடையாமல். இந்த மாதிரி தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வெயிலில் எடுத்து
மாற்றி மாற்றி பெரட்டி வச்சு டெய்லி நீங்கள் சூட்டோடையே ஈவினிங் வந்து வெயில் நல்லா குறையிறதுக்கு முன்னாடி சூட்டோடையே எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 நாள் காய வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வெங்காய வடகம். சில நேரங்களில் வெயில் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1 வாரம் கூட ஆகுங்க காயறதுக்கு. ஸோ நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிதமான தீயில பொரித்து எடுத்திங்கன்னா சூப்பரான வெங்காய வடகம் ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.